நெல்லையிலிருந்து நெல்லை பாளையங்கோட்டை அரசு பொது மருத்துவமனையிலிருந்து நமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். நெல்லையில் அரசு மருத்துவமனையிலும் இதே நிலைமைதான் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஏன் தமிழகம் முழுவதிலும் இதே நிலைமைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பருவமழை காலம் என்பதனால் அதிக அளவில் மக்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் காய்ச்சலுக்கு உள்ளாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலைமையில் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு அரசு பொது மருத்துவமனைகள் மிக மோசமாக முடக்குவாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பது மக்களை பெரும் கவலையிலும் அச்சுறுத்தலிலும் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த நிலைமையில் நெல்லையில் இருந்து நமது செய்தியாளர்கள் இணைகிறார். நெல்லை பாளையங்கோட்டை அரசு பொது மருத்துவமனையுடைய நிலைமை என்ன என்பதை செல்வராஜிடம் கேட்டு அறியலாம். செல்வராஜ் வணக்கம். நீங்கள் நெல்லையில் இருக்கிற பாளையங்கோட்டை அரசு பொது மருத்துவமனையில் இருக்கிறீங்க. அங்கே நிலைமை என்ன? மருத்துவர்கள் போதிய அளவில் இருக்கிறாங்களா? மருத்துவ உபகரணங்கள் அங்கு போதிய அளவில் இருக்கிறதா? வருகிற நோயாளிகள் முறையாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறதா? நிலைமை என்ன என்பதை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக எழில், ஏனால் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் தங்களுடைய பயன்பெற வேண்டும் என்பதற்காக தான் அரசு மருத்துவமனை என்பது செயல்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை என்பது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியோட மருத்துவமனையாகும். ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் சேர்க்கையின் போது ஏற்கனவே இங்கு மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது மிக அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக பிஜி என சொல்லக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களை கொண்டுதான் இங்கு தற்போது வரை இந்த சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. தமிழகத்தில் ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏற்கனவே தெரிவித்திருந்தால் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் நிரப்பப்படாததன் காரணமாக தங்கள் தமிழகத்தில் இருப்பதாகவும் பலமுறை அவர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். ஒரு அமைச்சரே இது போன்ற தமிழகத்தில் பொதுமக்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் பயன்பெறும் வகையில தான் மருத்துவமனைகள் இருப்பது என்பது தொடர்பாக அவர் தெரிவித்து வரக்கூடிய கருத்தின் மூலமாக தெரிகிறது. குறிப்பாக திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள பொதுமக்கள் இங்கு தினந்தோறும் இங்கு சிகிச்சை பெறுவது வழக்கம். குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 3000க்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகள் இங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 1500க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகளும் இங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது போன்ற இந்த சிகிச்சை பெறுவதற்கான இந்த மருத்துவமனை என்பது தற்போது உள்ளது. குறிப்பாக இந்த மருத்துவமனையில் முழுவதுமே குறிப்பாக இன்று காலையிலே மிக அதிகமாக வந்தாலும் கூட இங்கு சரிவர மருத்துவர்கள் நேரடியாக பற்றாக்குறையின் காரணமாக அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிப்பதில் பெரும் சிரமமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பே வார்டு என ஒரு வார்டு என்பது திறக்கப்பட்டது. அதுவும் பழைய கட்டிடத்தில் 1.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு இதுவரை ஒரு நோயாளி கூட அங்கு நேரடியாக அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறவில்லை. அதே போல எம்ஆர்ஐ ஸ்கேன் என சொல்லக்கூடியது குறிப்பாக இங்கு 2 மருத்துவமனை என்பது பெரிய மருத்துவமனையாக உள்ளது. ஒன்று திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் மற்றொன்று மல்டி ஸ்பெஷாலிட்டி என சொல்லக்கூடிய உயர் சிகிச்சை மருத்துவமனை என்பதும் தன்னுடைய அருகிலேயே உள்ளது. தொடர்ந்து இது போன்ற தங்களுடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தங்கள் தேவையான எம்ஆர்ஐ ஸ்கேன் என சொல்லக்கூடியது தற்போது ஒரே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் இருக்கிறது. குறிப்பாக விபத்துக்குள்ளாகப்பட்டு உடனடியாக வருவர்களுக்கும் இங்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதில் பெரும் சிரமமாக இருப்பதாக அங்குள்ள ஊழியர்களும் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக கடந்த 2 முறை இங்கு வந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியிடம் கேட்கும் போது கூட உடனடியாக இங்கு உள்ள தேவைகளை குறிப்பாக மக்களுக்கு தேவையான எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஆனால் தெரிவிப்பது அனைத்துமே தமிழ் காற்றில் பறக்க விடுவது போலதான் இருக்கிறது. குறிப்பாக மக்கள் நலனுக்காகவும் மக்கள் நல்வாழ்வுக்காகவும் இது போன்ற அமைச்சர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை மட்டும் மிகவும் அதிகமாக அள்ளி தெளித்துவிட்டு அதன் பிறகு மறந்து செல்வது மிக வாடிக்கையாக தான் இருக்கிறது. பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த சில வாரங்களாக மிக கடுமையான மழையின் காரணமாக ஒரு விதமான ஒரு தொற்று காய்ச்சல் என்பதும் ஒரு மர்ம காய்ச்சல் என்பதும் டெங்கு காய்ச்சல் என்பது
வேகமாக பரவி கொண்டு வருகிறது. ஆனால் அந்த வேகமாக பரவி கொண்டு வரும் போதிலும் கூட இங்கு அவர்களுக்கு போதிய அவங்களுக்கு தேவையான அந்த காய்ச்சலுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதில் கூட பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். ஏன்னா நீங்க நேரடியாகவே பார்க்கலாம், பல்வேறு இடங்களில் வரக்கூடிய பொதுமக்கள் இன்று காலையிலிருந்து இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்காகவும் பல்வேறு ஸ்கேன் எடுப்பதற்காகவும் தங்களுடைய காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற மருத்துவமனைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தங்களுடைய சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்துதான் தொடர்ந்து மருத்துவர்களுக்கு பொதுமக்கள் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஐயா, வணக்கம், எங்க இருந்து வரீங்க? என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க? அம்பையில இருந்து வந்திருக்கோம். போட்டு வந்தாச்சு இருந்தேன். பார்த்துட்டு மாத்திரை காலையை பற்றி ட்ரீட்மெண்ட்ல எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா? இல்ல உடனே டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்களா? நீங்க உடனே போய் பார்க்கலாமா? உடனே பார்க்கலாம். கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி நிக்க வேண்டியிருக்கா? அந்த டாக்டர் இல்ல, கூட 2 டாக்டர் இருந்தா உடனே பண்ணலாம். ஓ, எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை. பார்க்கறது ஒரு நாள் ஆயிரும். நீங்க அம்பையில இருந்து வந்துட்டு போகுது ஒரு நாள் ஆகும். இப்ப இந்த 11 மணிக்கு வண்டி வந்தா அந்த வண்டிக்கு போன நேரம் ஆகி போச்சு, போக முடியாது. இந்த 11 மணிக்கு வண்டி வந்தால் அந்த வண்டிக்கு போனோம்னா நேரம் ஆகி போச்சு, போக முடியாது. இந்த இடத்துல 7 மணிக்கு வரும்ல, அந்த 7:30க்கு வர வண்டிக்கு தான் போகணும். அவ்வளோ நேரம். ஆமாம், நைட்டு வர நிற்கணும். இங்கேருந்து 6:50க்கு 6:40க்கு புறப்படலாம். அங்கே அம்பை போனோன்னா மணி 7 மணி ஆயிரும், 7:30 ஆயிரும். குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சிகிச்சை என்பது விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்துகள் போலதான் ஏற்கனவே சுப்பிரமணியன் தெரிவித்தது போலவே மருத்துவமனைகளில் மருத்துவர்களோட பற்றாக்குறை மூலமாக தான் இது போன்ற நோயாளிகள் தங்கள் அவதிக்குள்ளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. மேலும் பே வார்டு என சொல்லக்கூடிய அந்த பே வார்டு மூலமாக 1 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒருவர் கூட அந்த நோயாளிகளாக அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறாமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் இருக்கிறது. என்றால் குறிப்பாக பாளையங்கோட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த பே வார்டு தொடர்பான அந்த விழிப்புணர்வு கூட இல்லாத சூழ்நிலையை தான் இன்னும் தமிழகத்தில் இருக்கிறது. ஏதோ விளம்பரத்துக்காக ஒவ்வொரு பகுதியிலும் தங்களுடைய அந்த பே வார்டை தங்கள் திறக்கப்பட்டு அந்த பே வார்டு தொடர்பாக தங்களுக்கு தேவையான நோயாளிகளுக்கு தேவையான அந்த தங்களுடைய தொகையை கட்டி அங்கு நேரடியாக உயர் சிகிச்சை அளிப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு கூட பொதுமக்களுக்கு மத்தியில் அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற தமிழகத்தில் மட்டுமல்ல, குறிப்பாக அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளோட நிலைமையும் இதே போன்றுதான் இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து அங்க மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் காய்ச்சல் மிக அதிகமாக பரவக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதில் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினாலும் அதே போல அவங்களுக்கு தேவையான உபகரணங்களும் இல்லாமலும் மிகப்பெரிய ஒரு அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏழை எளிய மக்கள் நேரடியாக பயன்பெற வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கும் உயர் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நேரடியாகவே ஒவ்வொரு மருத்துவமனையும் நேரடியாக பார்வையிட்டு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தால் பல்வேறு நவீன முறையான கருவிகள் கூட இந்த மருத்துவமனைக்காக வாங்கப்பட்டது. ஆனால் அது கூட தற்போது அதை சரிவர செயல்படுத்தாமல் மருத்துவர்கள் அதை கிடப்பில் போட்டதன் காரணமாக பல்வேறு நோயாளிகளும் இன்னும் அவதிப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மருத்துவ சேவைகளை தங்களுடைய மக்களுக்கு தேவையான சேவைகளை தங்கள் உடனடியாக அளிக்கப்பட வேண்டும். இதை விட்டு உங்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு போர்வையில் விளம்பரத்திற்காக ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று நேரடியாக தங்களுடைய மருத்துவமனைகளில் நேரடியாக மருத்துவர்கள் அழைத்து சென்று தங்கள் சிகிச்சை அளிப்பதாக ஒரு விளம்பர திமுக அரசு இது போன்ற தங்களுடைய விளம்பரத்தை செய்து கொண்டு இருக்கிறது. அது போன்ற விளம்பரங்கள் எதுவும் இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான உடனடியாக அவர்களுக்கு உயர் சிகிச்சை கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களோட கருத்துக்களாக உள்ளது. எழில், செல்வராஜ், அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரையில் சென்னையிலும் நெல்லையிலும் ஒரே நிலைமைதான். அப்படியென்றால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இதே நிலைமைதான் நிலவிக் கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் சொன்னீங்க, போதிய அளவில் மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை. அங்கு வருகிற நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப தொழில்நுட்ப இயந்திரங்கள் இல்லை என்றெல்லாம் சொன்னீர்கள். தொடர்ந்து மக்கள் மருத்துவமனையை நாடித்தான் வருகிறார்கள், வேறு வழி இல்லை. ஏனென்றால் அரசு மருத்துவமனையில்தான் சிகிச்சை பெறக்கூடிய நிலைமையில்தான் மக்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் அரசு மருத்துவமனையை நம்பி நாடி வருகிற மக்களுடைய அந்த நலவாழ்வு உறுதி செய்யப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தொடர்ந்து அங்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களிடத்தில் நீங்கள் பேசுனீங்களா? மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்களுடைய ஆதங்கம் என்னவாக இருக்கிறது? இந்த அரசினிடத்தில் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்?
தொடர்ந்து அலைக்கழிக்கப்படுவதாக சொல்கிறீர்கள். ஒரு சின்ன சிடி ஸ்கேன் எடுக்கணும், ஒரு எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்றால் கூட அவர்கள் தனியார் ஆய்வகங்களுக்கு, தனியார் கூடங்களுக்கு அனுப்பப்படுகிற நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அமைச்சர் நாங்கள் எல்லா தொழில்நுட்ப வசதிகளையும் அரசு மருத்துவமனையிலேயே வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நிலைமை என்ன? உண்மை நிலைமை என்ன? நம்ம நேரடியாக அங்கே சென்றால் கூட நேரடியாக தெரியும். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவருமே தற்போது இதுவரை அங்கே நீண்ட நேரமாக அங்க காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் நேரடியாக பார்க்கிறோம். ஏன்னா குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை என்பது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய நேரடியாக என்பது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் கொண்டிருக்கிறார்கள். என்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உடனடியாக அவர்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கை என்பது இல்லை. குறிப்பாக பெயரளவில் மட்டும்தான் இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு நோயாளி கூட அங்க தூங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்த்து கொண்டிருக்கோம். பல நேரமாக அங்க காத்திருந்து, அம்மா எவ்வளவு நேரமா அங்க இருக்கீங்கம்மா, எவ்வளவு நேரமா இருக்கீங்க, எதுக்காக இருக்கீங்கம்மா, எவ்வளவு நேரமா இருக்கீங்க? கால் வலிக்கு வந்திருக்கோம் சார். கால் வலிக்குன்னு வந்திருக்கோம். எவ்வளவு நேரமா இருக்கீங்க? நாங்கள் காலைல 8 மணிக்கு வந்துட்டோம். நீங்க எவ்வளவு நேரமா அங்க இருக்கீங்க? நாங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கிறோம். 2 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கிறோங்க. ஸ்கேன் எடுத்தீங்களாமா? இனிமே தான் எடுக்கணும். ஸ்கேன் எடுக்கணும். இல்ல குறிப்பாக என்ன நோய்க்காக வந்திருக்கீங்க, என்ன ஸ்கேன் எடுக்கிறதுமா வந்திருக்கீங்க? அவங்கள்ட்ட கேளுங்க, வீட்டுக்காரன் இருக்கிறோம். நேரடியாக கேட்போம். குறிப்பா ஐயா வணக்கம் ஐயா, எவ்வளவு நேரமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? குறிப்பாக எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக எவ்வளவு நேரமா காத்து? நான் எவ்வளோ நேரம், ஒரு 1.5 மணி நேரமாக காத்துட்டு இருக்கேன். என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு கை கால் வந்து மருத்துவ மாதிரி இருக்கு. அதுக்காக டாக்டர் செக் பண்ணி டாக்டர் வந்து எங்களுக்கு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனு. அது எடுக்கத்தான் வந்திருக்கோம். அதேமாதிரி நம்ம வந்து பதியக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப நேரங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே, 1.5 மணி நேரம் மக்கள் காத்திருந்து அவங்கள வந்து நிற்க வச்சு ரொம்ப இதாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குயிக்கான ஒரு இது நடக்க மாட்டேங்குது. எப்போ வந்தாலுமே எப்படியும் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆக்கிறாங்க. இங்கேருந்து அங்கே சொல்கிறாங்க, அங்கேருந்து இங்கே சொல்கிறாங்க. சரியான ஒரு ஆன்சர் வந்து கிடையாது. அதில் பார்க்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நிறைய பேருக்கு வந்து கோவப்படுறாங்க. ஒரு வயசானாலோ அவங்கள கேட்டனாக்கா, அவங்களை எத்தனை வாட்டி அவங்க சொல்கிறது, உனக்கு அறிவு இருக்கா மண்டையில் இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமாக கேட்குறாங்க. நம்ம அப்படி பேசாதீங்கன்னு சொன்னால் அவங்க உங்கள் ஜோலியை பாரியா அப்படின்றாங்க. இந்த நிலைமையில தான் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ஒரு நடவடிக்கை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா, நன்றி. நிச்சயமா. எப்படிமா எவ்வளவு நேரமா இருக்கீங்க, என்ன மாதிரியான மருத்துவரோட பரிசோதனை இருக்கு? அது என் மகனுக்கு வேலைக்கு முடியல, அந்த அவங்ககிட்ட போயிருக்கேன், வரட்டுமா? நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 10 மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உட்காருங்க, கூப்பிடுன்னு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கா, இன்னும் கூப்பிடல. ஒரு வாரமாக இதுக்கு தான் அலையுது. அங்கே போங்க, இங்கே போங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியல. போயிட்டு வந்தால் இது சரியில்லை, அது சரியில்லைங்காக, தெரியாதவளை அலக்கொலிக்காக. நாங்களும் பேஷண்ட்டை பெட்டில் வச்சுக்கிட்டு தான் அலையுதான். ஒன்றுமே சரியான இது எடுக்காக இல்லைங்கள, எடுத்தால் நேரம் ஆகுது. ஆமாம், மேலுக்கு முடியாத பிள்ளைய வச்சுக்கிட்டு தான் நாங்களும் அலையுதான். தான் அவனும் வந்து கையில் ஊசி குத்திக்கிட்டு தான் அங்கிட்டு போயிருக்கான். குறிப்பாக எழில், நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம். ஏன்னா பொதுமக்கள் நோயாளிகளோட வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கக்கூடியது இது மட்டும்தான். குறிப்பாக இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு நேரடியாக வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கு பொதுமக்கள் பல மணி நேரமாக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. தொடர்ந்து இதே போன்ற அவல நிலை தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனை. நம்ம நேரடியாகவே பொதுமக்கள் அந்த பகுதியில் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் நேரடியாகவே போய் கேட்டோம். ஏன்னா இது வந்து பொதுமக்கள் சொன்ன கருத்து, நோயாளிகள் சொன்ன கருத்தை நம்ம நேரடியாகவே பதிவு செய்தோம். இதுதான் தமிழகத்தோட நிலைமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலே தான் அரசு மருத்துவமனை என்பது செயல்பட்டு வருகிறது. அவர்கள் தெரிவித்தாலும் உள்ள ஊழியர்கள் கூட தகாத வார்த்தையால் பேசுவதாகவும் ஒரு மனவேதனையோடு ஒரு நோயாளி என்பது தெரிவித்தார். ஏன்னா நோயாளிகள் மருத்துவமனைக்கு வரும்போது அவர்களை பாசத்தோடு அழைத்து அவர்களுக்கு என்ன நோய் என்று கேட்டறிந்து அதற்கான நோயை குணப்படுத்துவதற்காக தான் அரசு ஊழியர்களும் மற்றும் மருத்துவர்களும் செயல்பட வேண்டும். இதுபோன்ற செவிலியர்களும் வரக்கூடிய நோயாளிகளும் மிக கடினத்தன்மையோடு செயல்பட்டால் நோயாளிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் அந்த நோயாளிகள் தெரிவித்தார்கள். செல்வராஜ், மிக மோசமான நிலைமையில் அரசு மருத்துவமனைகள் இயங்கிக் கொண்டிருப்பதை நேரடியாக நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். சென்னையிலும் நெல்லையிலும் மிக மோசமான நிலைமை என்பதை நேரடியாக நாம் காட்சிகளின் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்த நோயாளிகள்
அவர்கள் எந்த அளவிற்கு இந்த அரசால், மருத்துவர்களால், மருத்துவமனை நிர்வாகத்தால் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது நோயால் பாதிக்கப்பட்டு நிச்சயம் அங்கு சென்றால் சிகிச்சை கிடைக்கும், நலமாகிவிடலாம், குணமாகிவிடலாம் என்ற நம்பிக்கையில் வருகிற மக்களை எந்த அளவிற்கு மனதளவில் காயப்படுத்துகிறார்கள் அங்கு இருக்கிற மருத்துவர்களும் அங்கு இருக்கிற மருத்துவ ஊழியர்களும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொருவரிடம் நாம் கேட்கும் பொழுது பல மணி நேரங்களாக சிகிச்சைக்காக காத்திருக்கிறோம், ஆனால் அரசு மருத்துவமனைக்கு வந்து 4 மணி நேரம் ஆகிறது, 5 மணி நேரம் ஆகிறது, ஆனால் மருத்துவரை இன்னும் அணுக முடியவில்லை. தொழில்நுட்ப ரீதியாக அங்கே இருக்கிற சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே போன்ற இயந்திரங்கள் எல்லாம் கூட நாங்கள் பயன் பெறுவதற்கு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படியென்றால் மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு மருத்துவமனைகள் இல்லை. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு உடனடியாக உரிய நேரத்தில் சிகிச்சை வழங்கக்கூடிய நிலைமையில் அதனுடைய கட்டமைப்புகள் இல்லை என்பதை நமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக காட்சிகளின் மூலமாகவும் மக்களுடைய சாட்சிகளின் மூலமாகவும் பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய தகவலுக்கு நேரலையில் வந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையுடைய அவல நிலை என்ன என்பதை மக்களுடைய பேட்டிகளின் மூலம் நீங்கள் பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வராஜ்.